Hi students, welcome to Mahimax. பயிற்சி 2.9ல 5வது சம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இதுதான் நம்ம கேட்குறாங்க. போன சம் கண்டுபிடிச்சோம்ல, அதே தான். இப்போ கணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூப். கணங்கள்னா கியூப். இப்போ எக்ஸ் பவர் 3 அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ கணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், கியூப் தான். ஸோ 1 கியூப் plus 2 cube plus 3 cube plus etc. n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n cube is equal to இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த n வேல்யூ நமக்கு கேட்குறாங்க. இந்த என்னோட வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ இதோட ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2 the whole square. சரிங்களா. இப்போது இந்த கியூபிக் வந்துச்சுனாவே ஹோல் ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா. ஸோ இதோட வேல்யூ 2025. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். இதுக்கு நம்ம ரூட் எடுத்து ஃபஸ்ட்டு n into n plus 1 by 2 இதோட வேல்யூ உள்ளே இருக்கிறதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா. ரூட் எடுக்கலாமா. 20 25 அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், 4 4 16 ஸ்கொயர் நம்பராக வருது இல்லையா. 2 2 பிரிச்சுக்கிறோம். 4 4 16 மீதி என்ன கிடைக்குது நமக்கு, 4 கிடைக்குதா. 20ல் 16 போச்சுன்னா 4. இந்த 25 நம்ம இறக்கிக்கலாம். இந்த 25 இறக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூவை அப்படியே 2ஆல் பெருக்குனா 8 கிடைக்குமா. இப்போ இந்த 8 இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போது இங்கே என்ன பண்ணலாம், இங்கே 5ல் முடியுது. ஒன்று 3 போட்டால் வரும், இல்லை 5 போட்டால் வரும். சார் நம்ம 5 போட்டு பார்ப்போமே. இங்கேயும் 5 இங்கேயும் 5, 3 போட்டால் வர வாய்ப்பு இல்லை, 5 தான் போடணும். இங்கே 5ல் முடிகிறதுனால மோஸ்ட்லி 5ல் தான் போட முடியும். ஸோ 5 into 5, 5 5s are 25க்கு 5, ரிமைனிங் 2, 5 8s are 40, 40 plus 2 42. சரிங்களா. equal to 0. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள், இதோட வேல்யூ 45 கிடைக்குது. அப்போ n into இதையும் நம்ம ரூட் எடுக்கிறோம். n into n plus 1 by 2 the whole square root equal to 20 25. இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் ரூட் எடுக்கிறோம் போது n into n plus 1 by 2 is equal to 45 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா. இப்போ நமக்கு தேவை இந்த வேல்யூ இல்லை, என்னோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும், நம்ம n into n plus 1 அப்படியே வச்சுக்கலாமா. is equal to 45. இந்த 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் ஆகிடும், பெருக்கல்ல போயிடும். ஸோ n into n plus 1 is equal to 45 into 2 90 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணை உள்ளே பெருக்கிக்கலாமா. n ஸ்கொயர் ப்ளஸ் n is equal to 90 90 n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 90 மைனஸ் 90 is equal to 0. ஸோ பாருங்கள், இப்போ பெருக்குனா மைனஸ் 90, அதுவே நம்ம மைனஸ் பண்ணால் கூட்டுனா இல்லை கழிச்சுனா நமக்கு 1 கிடைக்கணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், மைனஸ் 90 பெருக்குனா மைனஸ் 90, அதுவே பெருக்குனா கூட்டினா நமக்கு ப்ளஸ் 1 கிடைக்கணும். 10 9 90, 19 90. என்னோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது, இங்கே வெறும் என்ன தானே இருக்குது, இதோட வேல்யூ 1 தானே. ஸோ சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் 1. 19 90 மைனஸ் 90 கூட்டுனா நமக்கு ப்ளஸ் 1 கிடைக்கிது. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், n ஸ்கொயர் ப்ளஸ் 10n மைனஸ் 9n மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ இது 2 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இது 2த்துலேருந்து நம்ம எதை வெளியே எடுத்துக்கலாம், ஒரு n வெளியே எடுத்துக்கலாமா. n வெளியே எடுத்தால் மீதி என்ன இருக்கும், n ப்ளஸ் 10ன்னு இருக்குமா. இது 2த்துலேருந்து ஒரு மைனஸ் 9 வெளியே எடுக்கலாம். மைனஸ் 9 வெளியே எடுத்தால் n ப்ளஸ் 10ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்க, n இங்கே இந்த n ப்ளஸ் 10, இங்கே n ப்ளஸ் 10 இருக்குது, இங்கே n ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, n மைனஸ் 9. இங்கே ரெண்டுத்துலேயும் n ப்ளஸ் 10 n ப்ளஸ் 10 வெளியே வந்துருச்சுன்னா மீதி என்ன இருக்கும், இங்கே n இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது, அதை எழுதிக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள், இது 2ஆக பிரிச்சுக்கலாம். n ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த 10 என்னென்ன வந்துச்சுன்னா மைனஸ் 10 ஆகுமா. இப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த 9 மைனஸ் 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 9 ஆகிடும். எப்பயுமே போன சம்மில் சொன்னது தான், உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பயுமே மைனஸில் வராது. ஸோ ப்ளஸ் வேல்யூவில் தான் வரும். அதனால் n is equal to 9. therefore
n வேல்யூ வந்து 9. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6 சம் பார்க்கலாம். 6 சம் பாருங்கள். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இந்த சம்மே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு தான். இந்த ரேகா சம்முன்றது இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தீர்வு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்குன்னா, சதுர வடிவ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சதுர வடிவ அப்படின்னாவே ஸ்கொயரில் தான் வரும். சதுர வடிவ காகிதங்கள்னு கொடுத்துட்டு பரப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு ஹிண்ட்டு ஸ்கொயரில் தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? கணங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க தான். இங்கே பரப்புன்னு கொடுத்த மாதிரி அங்கே கணங்கள்னு கொடுத்தா க்யூப் வரும். இங்கே பரப்புன்னு கொடுத்ததுனால நமக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா? இப்போ அலங்கரிக்கக்கூடிய பரப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா எதில் வருதான் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக 10 to 24 வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே 10 இருக்கு இல்லையா? 10க்கு முன்னாடி நம்பர் என்னது? 9. ஸோ 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதனோட ஃபார்முலா என்ன வரும்? ஸ்கொயர் ஃபார்முலா n இன்ட்டு n + 1 2n + 1 by 6 இதானே இதுக்கான ஃபார்முலா. ஸோ ரெண்டுத்துக்கும் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? என்னோட வேல்யூ 24, இதில் என்னோட வேல்யூ 9. ஸோ 24 இன்ட்டு 24 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 24 + 1 by 6. ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள் மைனஸ் இங்கே 9 இல்லையா? ஸோ 9 இன்ட்டு 9 + 1 2 இன்ட்டு 9 + 1 by 6. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ 24 இன்ட்டு 25 2 24 என்ன கிடைக்கும் நமக்கு? 2 24 48 48 + 1 49 by 6 மைனஸ் 9 9 + 1 10 2 9 18 18 + 1 19 by 6. ஸோ இதை அடிக்கலாம் பாருங்கள். 1 6 6 4 6 24 4 6 24. அதே தான் இங்கேயும் பாருங்களேன். 2 3 6 3 3 9 1 2 2 5 2 10. ஸோ மீதி என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 4 இன்ட்டு 25 இன்ட்டு 49 மைனஸ் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 19. சரிங்களா? இப்போ 4 25 100 100 இன்ட்டு 49 4900 கிடைக்கும். 4900 மைனஸ் இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள். 3 5 15 15 இன்ட்டு 19 பெருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 9 45க்கு 5 மீதி 4 1 9 9 9 4 13. ஸோ மீதி 15 1 15 15 அப்படி எழுதிக்கிறோம். 5 8 2. ஸோ மைனஸ் 285ன்னு கிடைக்குதா? ஸோ இதுலேருந்து இதுக்கு மைனஸ் பண்ணால் 4900 மைனஸ் 285 10 10 5 போச்சுன்னா 5 இது 9 இருக்கும். 9ல் 8 போச்சுன்னா 1 இந்த 9 வந்து 8 மாதிரி இருக்குமா? 8ல் 2 போச்சுன்னா 6 இங்கே 4. ஸோ ஆன்சர் என்ன வருது? 4615 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அவளால் தேர்ஃபோர் ரேகாவால் 4615 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பை அலங்கரிக்க முடியும். அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6 சம் பார்க்கலாம். 7th சம் பார்க்கலாம். 6 சம் இல்லை 7th சம் பார்க்கலாம்.
2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், n உறுப்புகள் வரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 8 உறுப்புகள் வரை கூடுதல் காணுங்க. மொத்தம் 2 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு n உறுப்புகள் வரைக்கும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ தீர்வு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், அதை எழுதிக்கலாம். 2 கியூப் மைனஸ் 1 கியூப், அடுத்தது ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன். இதில் எப்படி பிரிச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு ரெட்டைப்படை எண் இருக்குது, அப்புறம் ஒத்தப்படை எண் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா இரட்டை எண் மைனஸ் ஒற்றை எண். நான் ஃபுல்லாக எழுதலை, சுருக்கி எழுதியிருக்கேன். இரட்டை எண் மைனஸ் ஒற்றை எண் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இரட்டை எண் கியூப் மைனஸ் ஒற்றை எண் கியூப். சரிங்களா? இப்போ இரட்டை எண் கியூப் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இரட்டை எண் ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபுல்லாக இரட்டை எண்ணாக இருக்கா? ஸோ 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n வரைக்கும் வரும். மைனஸ் அதே தான் 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப், ஏன்னா இங்கே இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் காமனாக நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்கும் பாருங்களேன். சம்மேஷன் ஆஃப், இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் 1 to n. இது எப்படி இருக்குது பாருங்கள், 2n. இது எப்படி எழுதலாம்? 2n கியூப்னு இருக்கா? இது ஃபுல்லாக எப்படி இருக்குது? 2 into n கியூப்னு இருக்குது. 2 into n கியூப்னு இருக்குது. மைனஸ் இது எப்படி இருக்குன்னா 2n minus 1 the whole cube இருக்குது. 2n minus 1, இதுவும் 2n minus 1, அப்படி தான் இது இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், a cube minus b cube ஃபார்மேஷனில் இருக்கா? இப்போ இந்த இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்? a cube minus b cube ஃபார்முலா, a cube minus b cube is equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. a cube minus b cubeக்கான ஃபார்முலா 9th படிச்சிருப்பீங்க. சரிங்களா? a minus b the whole cube plus 3ab into a minus b. இதுதான் a cube minus b cubeோடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது a கியூபுக்கு, இது ஏவுக்கு பண்ண போகிறோம், இது பிக்கு பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? a minus bனா a வந்து 2nனா மைனஸ் பியோட வேல்யூ 2n minus 1 the whole cube. சரிங்களா? 2n minus 1 the whole cube plus 3 into ஃபார்முலாவில் வர 3, ஏவோட வேல்யூ 2n into 2n minus 1 into a minus b. a minus bனா 2n minus 2n minus 1. சரிங்களா? இப்போ இது அப்படியே சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், 2n மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் 2n, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 into n, நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? 6n கிடைக்குமா? 6n into 6n into 2n minus 1 இன்ட்டு அதே தான் இங்கே பாருங்கள், இந்த 2n இது மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2n ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகும். இதுலேயும் ப்ளஸ் 2n மைனஸ் 2n நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் 1 கியூப் இருக்குமா? ப்ளஸ் 6 into 2n 12 n ஸ்கொயர்னு கிடைக்குமா? 6 2 12 n ஸ்கொயர் மைனஸ் 1 6 6 n. ஸோ இங்கே என்ன கிடைக்குது? இன்ட்டு 1 தானே, இது கூட பெருக்குனா நமக்கு அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 1 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 12 n ஸ்கொயர் மைனஸ் 6 n. பாருங்கள், இந்த 1 இப்போ என்ன இருக்கீங்க? 1 ப்ளஸ் 12 n ஸ்கொயர் மைனஸ் 6n அப்படின்னு நமக்கு கிடைக்குதா இதை சால்வ் பண்ணும்போது? இப்போ இது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் 1 to n 1 ப்ளஸ்
12n ஸ்கொயர் மைனஸ் 6n இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது அப்படியே ஃபார்முலாவுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ வெறும் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், என்னன்னு போட்டுக்கலாம். n உறுப்புகள் தானே, ஸோ என்னன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 12 இன்ட்டு ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி இருக்கும், n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 6 இருக்கா. என்னுக்குரிய ஃபார்முலானது n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. இதுதான் இதோடைய ஃபார்முலா. சரிங்களா, இப்போ அடிச்சுக்கலாமா. 1 6 6, 2 6 12, 1 2 2, 3 2 6. இப்போ பகுதியில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, மீதி இந்த ஒரு n இருக்குது ப்ளஸ் இந்த 2 உள்ள அப்படியே இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். மீதி என்ன இருக்குது, இந்த எண்ணை வந்து ஏதாவது ஒன்று கூட மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இந்த எண்ணை இது கூட மல்டிபிள் பண்ணால் n ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு கிடைக்கும். இன்ட்டு 2n ப்ளஸ் 1 இப்படின்னு கிடைக்குமா. இதோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலை பாருங்கள், இந்த 3 இங்கே பெருக்கிக்கினா 3n இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சா. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே n அப்படியே இருக்கா, ப்ளஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும், இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதையும் பெருக்கிக்கலாம். இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் என்னையும் 2n ப்ளஸ் 1ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு n ஸ்கொயரும் 2n மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2n க்யூப்னு கிடைக்குமா, 2n க்யூப். அடுத்து n ஸ்கொயரும் என்னையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் n ஸ்கொயர்னு கிடைக்கும். என்னையும் 2n மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2n ஸ்கொயர்னு கிடைக்குமா. n இன்ட்டு 1 நமக்கு n தான். ஸோ இந்த வேலையை முடிஞ்சிருச்சு. மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 3n இன்ட்டு n 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3n. இப்போ இந்த 2 மட்டும் தனியாக நிற்கிதான், இதை உள்ளே பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், n ப்ளஸ் இந்த 2 உள்ளே பெருக்கினா 4n க்யூப். அடுத்து இந்த 2 இங்கே பெருக்கினா ப்ளஸ் 2n ஸ்கொயர். இந்த 2 உள்ளே பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 4n ஸ்கொயர். இந்த 2 உள்ளே பெருக்கினா ப்ளஸ் n. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாமா, மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n. இந்த மைனஸ் இது ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போனால் 2 நம்பருமே மைனஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த n அப்படியே இருக்குது ப்ளஸ் 4n க்யூப். இங்கே பாருங்கள், 2n ஸ்கொயர் 4n ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 3n ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 2n ஸ்கொயரு 4n ஸ்கொயர் நமக்கு 6n ஸ்கொயர் கிடைக்குமா. 6ல் 3 போச்சு அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும், ப்ளஸ் 3n ஸ்கொயர்னு கிடைக்குதா. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் n இருக்குது, ப்ளஸ் n வராது. இந்த 2 மல்டிபிள் பண்ணல, இங்கே 2n தானே வரணும். ஸோ ப்ளஸ் 2n. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் 3nன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, மைனஸ் 3n இருக்கா. இப்போ பாருங்கள், இதோ ஒரு n 2n 3n ஆகிடும். இந்த மைனஸ் 3n கூட மைனஸ் ஆகிடும். ஸோ மீதி நமக்கு என்ன கிடைக்கிது, 4n க்யூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கிது. இதுதான் என்னது, இஸ் ஈக்குவல் டு n உறுப்புகளின் கூடுதல். இதுதான் என்னது, n உறுப்புகளின் கூடுதல். இப்போது இந்த 4n க்யூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர்ன்றது தான் இந்த n உறுப்புகளுடைய கூடுதல். அதுதான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனில் 8 உறுப்புகள் வரைன்னு கேட்டிருக்காங்க. 8 உறுப்புகள் வரை, 8 உறுப்புகள் வரை. அப்போது n இஸ் ஈக்குவல் டு 8 நம்ம கொடுத்துட்டாங்க. n இஸ் ஈக்குவல் டு 8, 8 உறுப்புகள் வரை n இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த n வர இடத்துலலாம் இதில் 8ன்னு போட போகிறோம். சரிங்களா, ஸோ போடலாமா. 4 இன்ட்டு 8 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர். தட்ஸ் ஆல். 8 இஸ் ஸோ 8 க்யூப் பண்ணோம். 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8, 8 8 64, 64 இன்ட்டு 8, 4 8 32க்கு 2 மீதி 3, 6 8 48, 48 ஒரு 3 51. ஸோ 4 இன்ட்டு 512 ப்ளஸ் 3 இன்ட்டு 8 8 64. ஸோ இதை பேருக்குன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 2 8, 4 1 4, 4 5 20 ப்ளஸ் 3 12க்கு 2 மீதி 1, 3 18, 18 1 19. இப்போ இதை கூட்டிக்கலாமா. கூட்டிக்கிட்டே என்ன வரும் பாருங்க, 8 2 10க்கு 0 மீதி 1, 5 5 9 14க்கு 4 மீதி 1 2,
இந்த 2. ஸோ ஆன்சர் நமக்கு ஃபைனலாக என்ன வருது பாருங்கள், 2240. 8 உறுப்புகள் வரை என்னும்போது நமக்கு 2240ன்னு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? இதோட பயிற்சி 2.9 முடிச்சாச்சு. இதோட செகண்ட் சாப்டர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.